يا من صليت بكل الأنبياء. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கற்பித்தல் கற்றலில் வலது குறைந்தோர் ஆசிரியருக்கு ஒரு சவாலாக அமைகின்றனர். பார்வை, கேள்வி, பேச்சு குறைபாடுடையோர் மற்றும் காலால் நடக்கவோ கையால் பிடிக்கவோ முடியாதவர்களை பொதுவாக அங்கவீனர் என அடையாளப்படுத்துகின்றோம். வலது குறைந்தோர், உடல் ஊனமுற்றோர், அங்கவீனர், குருடர், செவிடர், ஊமை, முடவர், சொத்தி போன்ற சொற்பிரயோகங்கள் இத்துறையில் இந்நவீன காலத்தில் கையாளப்படுவதில்லை. இப்பதங்கள் சம்பந்தப்பட்டவர்களின் உள்ளத்தை பெரிதும் புண்படுத்துகின்றன என்பதை கவனத்தில் கொள்ளல் வேண்டும். விசேட தேவையுடைய இவர்களை எவ்வாறு அழைக்கலாம்? மாற்றுத்திறன் படைத்தோர், மாற்றுத்திறனாளிகள் என்று பொதுவாகவும், பார்வை குறைபாடுடையோர், கேள்வி குறைபாடுடையோர், பேச்சு குறைபாடுடையோர் போன்ற இதமான சொற்களாலுமே இவர்களை விழித்தல் வேண்டுமென உளவியலாளர் கூறுவர். எனவே நாமும் அவ்வாறே அழைப்போம். மாற்றுத்திறனாளிகள் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அல்லர். அவர்கள் சமூகத்தில் இரண்டர கலந்து பழக வேண்டியவர்கள். இதற்காக இவர்களின் திறமைகள் இனங்காணப்பட்டு பொருத்தமான பணிகள் இவர்களுக்கு ஒப்படைக்கப்படல் வேண்டும். இரு கண்களும் பார்வை இழந்த ஒரு மாணவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, என்னை ஐவேளை ஜமாஅத்து தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு அழைத்து வருவதற்கு ஓர் உதவியாளர் இல்லை என்று கூறி தனக்கு ஜமாஅத்திலிருந்து விலக்களிக்குமாறு விண்ணப்பம் செய்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹல் தஸ்மஉ நிதா பிஸ்ஸலா, தொழுகைக்கான அதான் ஒலி உமக்கு கேட்கின்றதா என்று கேட்க அவர் ஆம் என்று பதில் கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபஅஜிப், அவ்வாறாயின் நீர் அதற்கு பதிலளித்தல் வேண்டும் என்று சொன்னார்கள். ஜமாஅத்து தொழுகையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் ஹதீஸாக இதனை அறிஞர் கருதினாலும் கூட, மாற்றுத்திறன் படைத்தோரை சமூகமயமாக்குவதில் சிறந்ததொரு வழிகாட்டல் இதில் இருக்கின்றது. ஐவேளை ஜமாஅத்து தொழுகையானது முஸ்லிம்களை மஸ்ஜிதில் ஒன்று கூட்டுகின்றது. அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளவும், சுகதுக்கங்களை விசாரித்து கொள்ளவும், சமூக விவகாரங்களை கலந்தாலோசித்து கொள்ளவும் ஐவேளை ஜமாஅத்து தொழுகை சிறந்ததொரு சந்தர்ப்பமாகும். இச்சந்தர்ப்பத்தை நழுவ விடுவதன் மூலம் பார்வை குறைபாடுடைய அம்மாணவன் சமூகத்திலிருந்து ஓரம் கட்டப்படுவார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெறிப்படுத்தலானது அம்மாணவனை சமூகமயமாக்க வழிவகுக்கின்றது. ஒரு பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி தலைவர்கள் சிலருடன் உரையாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிதும் எதிர்பார்த்தார்கள். அப்பொழுது முற்றிலும் பார்வை இழந்த ஒரு மாணவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பேச முற்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ தமது முழு கவனத்தையும் குறைஷி தலைவர்கள் பால் குவித்திருந்தபடியால் அம்மாணவரின் பால் கவனம் செலுத்தவில்லை. இதனை விரும்பாத அல்லாஹ் அபசவத்தவல்லா அஞ்சா அஹுல் அமா, பார்வையற்ற நபர் அவரிடம் வந்தபோது அவர் முகம் கடுகடுத்து அலட்சியம் செய்தார் என்று தனது ரசூலை இதமாக கண்டித்தான். இந்த நிகழ்வு மாற்றுத்திறனாளிகளும் சாதாரண பிரசைகள் போன்றே கணிக்கப்பட மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற படிப்பினையை எமக்கு வழங்குகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஸ்ஜிதில் அவர்களிடம்
ஆயிரக்கணக்கான மாணாக்கர் கல்வி பயின்று வந்தனர். இவர்கள் யாவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனையை அணுவும் பிசகாது பின்பற்றுபவர்கள் ஆவர். இவர்களுள் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு என்பவரும் ஒருவர். இவர் விழிப்புலனற்ற மாணவர் ஆவார். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முஅத்தினாக பணியாற்றி வந்தார். குறிப்பாக இவர் ஃபஜ்ரு தொழுகைக்கான அதானை சொல்லி வந்தார். அக்காலத்தில் ஃபஜ்ர் நேரத்தில் 2 முறை அதான் சொல்லப்படுவது வழக்கு. முதல் அதான் தஹஜ்ஜுத் தொழுகைக்காகவும், நோன்பு நோட்பவர்கள் சஹர் செய்வதற்காகவும், ஃபஜ்ர் தொழுகைக்கு தயாராவதற்காகவும் சொல்லப்பட்டது. இந்த அதானை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ற மாணவர் ஓதுவார். இரண்டாவது அதான் சஹர் நேரம் முடிவடைவதையும் ஃபஜ்ர் தொழுகைக்கான நேரம் ஆரம்பித்து விட்டதையும் குறிக்கும். இந்த அதானை இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுவார்கள். அங்க சம்பூரணமான ஆயிரக்கணக்கான மாணாக்கர் மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற பார்வை குறைபாடுடைய மாணவரை முஅத்தினாக நியமித்து கொண்டது மட்டுமன்றி ஃபஜ்ர் 2ஆம் அதான் ஓதும் நுணுக்கமான பணியை நிறைவேற்றுவதற்கு அவர்களை அமர்த்தியது ஏன்? மாற்றுத்திறனாளிகளை சமூகமயமாக்குவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளுள் இதுவும் ஒன்றென சிந்திக்க முஸ்லிம் சமூகம் கடமைப்பட்டுள்ளதை இந்த சம்பவத்திலிருந்து அறிய முடிகின்றது.